ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னோடய சண்டே ரொட்டீன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மார்னிங்லேருந்து விளாக் எடுக்க நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில் பார்த்தீங்கன்னா நைட்டே நான் கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சதுனால கிச்சன் நீட்டாக இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டீ போட்டு குடிச்சிட்டு இனிமேல் மத்தியானம் லஞ்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். டிஃபன் எல்லாமே செஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணி தான் கேட்டிருந்தாங்க பசங்க. அதனால் அரிசி, அதுக்கு தேவையான எல்லாமே நான் எடுத்து வச்சிட்டேன். வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, அரிசியும் அளந்து எடுத்து வச்சுருவேன். அரிசி அளந்து எடுத்து வச்சா தான் அதுக்கேற்றாப்புல எத்தனை வெங்காயம் வேணும், எத்தனை தக்காளி வேணும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணி எடுக்க முடியும். ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வெங்காயம் கட் பண்ணிவிட்டு புதினா, கொத்தமல்லி எல்லாம் கிள்ளி எடுத்து வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சி வச்சுட்டு தக்காளி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் நான். இனிமேல் வந்து நம்ம பிரியாணி தாளிச்சிக்க வேண்டியதான். நான் வந்து பிரியாணி டீட்டெயில் வீடியோவாக நான் உங்களுக்கு போடல. சும்மா ஜஸ்ட்டு நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஆஸ் யூஷுவல் எல்லோரும் செய்கிற மாதிரி தான். சின்ன சின்ன டிப்ஸ். வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கணும். இந்த அளவுக்குலாம் இல்லை, இதுக்கும் மேலே இன்னும் நல்லா வெங்காயத்தை நம்ம வதக்கணும். அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வதக்கி நம்ம போடும்போது எவ்வளோ இருந்தது, இப்போ எவ்வளோண்டு இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். நெக்ஸ்ட்டு சிக்கன் வந்து அப்படியே சேர்க்கக்கூடாது. நம்ம சிக்கன் மார்னிங்கே வாஷ் பண்ணி வைக்கிறோம்ல, அதில் கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள், காரப்பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா மேக்னேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அப்போ தான் நம்ம சிக்கனை சேர்க்கும்போது அதில் உப்பு, காரம் எல்லாமே பிடிச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு சாப்பிடும்போது, பிரியாணி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். வச்சுட்டு கரெக்டாக நம்ம சிக்கன் போடுற டயத்துக்கு தான் நான் வந்து அதை என்ன செய்வேன், எடுத்து நான் இதை ஆட் பண்ணிப்பேன். பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி எல்லாமே வதங்கிட்டுருக்கு. பார்த்தாலே தெரியும் இன்னும் நல்லா வதங்கணும். அது எல்லாமே அப்படியே தான் இருக்குது. நம்ம பிரியாணியோட டேஸ்ட் வந்து அது நல்லா வதங்கி வர்றதில் தான் இருக்குது. நம்ம வந்து அவசரப்பட்டு எல்லாம் போட்டு டக்குன்னு நம்ம வதக்கணும்னா அந்த டேஸ்ட் வராது. அது கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம அதை வந்து அதுக்குன்னு ரொம்ப ஹைலேயும் வைக்கக்கூடாது. கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து அதை குக் பண்ணணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் சிக்கனையும் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு காரப்பொடி, தயிர் எல்லாமே சேர்த்துக்கிறேன். உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு. அதை வந்து சைடில் வதங்க விட்டுட்டு தயிர் பச்சடி நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இன்னும் வதங்கலை. அது பார்த்தாலே அந்த கலர்லேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இன்னும் நல்லா அது வந்து வதங்கணும். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, சிக்கனும் வேகணுங்கிறதுக்காக கொஞ்சம் மூடி போட்டு சிம்மில் வச்சிட்டோன்னா அது அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். சைடில் நான் வந்து பிரியாணிக்கு தேவையான தண்ணியும் சூடு பண்ண வச்சிட்டேன். பச்சை தண்ணி ஊற்றும் போது அதோடய டேஸ்ட்டு அப்படியே டிம் ஆயிரும். நம்ம வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் சேர்த்தோன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். அரிசியும் நான் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த வெங்காயம் வதங்கி முடித்து நம்ம தக்காளி ஆட் பண்ணுற டைமில் நான் அரிசி ஊற வைப்பேன். அப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ தண்ணியை ஊற்றி தண்ணி கொதித்து அரிசியும் போட்டாச்சு. காலையிலே நான் சிக்கன் 65க்கு மசாலாலாம் போட்டு மேக்னேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். மசாலா மேக்னேட் பண்ணும்போது இந்த மாதிரி கையை வச்சு நல்லா பிசைஞ்சு பண்ணும்போது தான் அது உள்ளே உப்பு, காரம் எல்லாமே இறங்கும். ஸோ இதுவும் ஒரு சின்ன டிப்ஸ், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே போட்டு நம்ம வச்சோன்னா அது நல்லா இருக்காது. கிட்டத்தட்ட இது ஒரு 2 ஹவர்ஸாக ஃப்ரிட்ஜில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம சாப்பிட்ற டயத்துக்கு அதை வறுக்கும்போது நல்லா உப்பு, காரம்லாம் இறங்கி அது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த ரப்பர் மாதிரி இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இங்கே பிரியாணி வந்து நம்ம தம் போடுற டயத்தில் நான் வந்து 65 போட்டுக்கிறேன். அப்படின்னா நம்ம சாப்பிட போகும்போது கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. உப்பு, காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. லெமனும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே செக் பண்ணிவிட்டு நம்ம தம் போட்டுடலாம். குக்கரில் வைக்கிறதுனால நான் விசில் போட மாட்டேன். குக்கரில் மூடி போட்டு நான் தம்மு தான் வைப்பேன். அது எப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். தம் போடுறதுக்கு முன்னாடி மேலே கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நெய் ஊற்றிக்கிங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நான் அங்கே பார்த்திங்கன்னா சைடில் ஒரு தோசைக்கல் சூடு பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். அது கொஞ்சம் சூடு ஏறிட்டுருக்கறதுனால இதை நான் கீழே வச்சு செஞ்சிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா தோசைக்கல் சூடு ஏறிடுச்சு. இப்போ இதை நம்ம அதில் வச்சு கரெக்டான மூடி போட்டு மேலே வெயிட் வச்சுட்டோம். அவ்வளோதான். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் இருக்கணும். அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ், அவ்வளோதான். இங்கே 65 ரெடி ஆகிடுச்சு. அங்கே பிரியாணியும் ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆகிரும். ஸோ நம்ம சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து 65 நம்மளுக்கு சூப்பராக நல்லா முறுமுறுன்னு ரெடி ஆகிடுச்சு. சண்டே உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு உங்கள் சப்போர்ட் வேணும். இந்த மாதிரி நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படிலாம் என்னோடய ஒர்க் இருக்குது, என்னோடய டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், என் பசங்களுக்கும் ஸ்கூல் போகிறாங்க. நாங்கள் மார்னிங் போகிறதுக்கு முன்னாடி என்ன நான் லஞ்சு ஸ்நாக்ஸு பேக் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாருமே சாப்பிட உட்காந்தாச்சு. ஃபஸ்ட்டு பசங்களுக்கு வச்சிட்ருக்காங்க. பிரியாணி ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து நைட்டுக்கும் சேர்த்தே செஞ்சிடறதுனால அந்த ஒரு டயத்தோடு எனக்கு வேலை முடிஞ்சிடும். இப்போ நைட்டு வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்னா, மறுநாள் திங்கக்கிழமைக்கு என்னென்ன தேவைங்கிறது எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுருவேன். பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு பயிரும் ஊற வச்சுட்டேன், பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி வச்சுட்டேன். இப்போ நைட்டு மட்டும் தான் சாப்பிடணும். சாப்பிட்டு இதை தேய்ச்சி போட்டால் வேலை முடிஞ்சுது. சாப்பிட்றதுக்காக எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். மறுநாளைக்கு தேவையான தண்ணி முதற்கொண்டு நான் பிடிச்சி வச்சுருவேன். பசங்களுக்கு தேவையான லஞ்ச் பேக் பண்ணுற இந்த பாக்ஸஸ்லாம் தனியாக ஒரு டப்பாவில் போட்டு காய வச்சுருவேன். ஸோ நம்ம காலையில் போட்டு ஃபுல்லாக தேடிட்டு இருக்க வேண்டியதில்லை, தனியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.